எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டே 13 கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இது லாஸ்ட் வந்து டே 12 வந்து இந்த பார்டருக்கு மேலே அடுத்தடுத்த டிசைன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்தோம். அப்புறமா ஃபில்லிங் டிசைன்ஸ் நம்ம பார்த்தோம். இது வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது எப்படி போட்டுங்கிறது நான் காட்டுறேன். ஸோ இந்த லைன் வந்து இந்த லைனு இந்த லைன் போட்டு ஹம்ஸ் கொடுத்து இது இந்த டிசைனுக்கு ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். இது வந்து கர்வ் லைன் வந்து எடுத்திருக்கேன். கர்வ் லைனுக்குள்ளே வந்து செக்ஸ் எடுத்திருக்கேன். செக்ஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் கூட எடுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கிராஸ் லைன் கூட எடுக்கலாம். இந்த லைன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணும்போது இந்த லைனுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த லைனுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் எது மட்டும் ஈவனாக இருக்கட்டும். எல்லா ஸ்பேஸும் கரெக்டாக இருக்கிற மாதிரி லைன்ஸ் எடுங்க. அப்படி உங்களுக்கு வரலன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு வரும். ஓகே, நான் ஏன் இந்த சைடில் இருந்து எடுத்தேன்னா, இங்கேருந்து ஏன் எடுத்தேன்னா, இங்கேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், இங்கேருந்தும் கூட ஸ்டார்ட் பண்ணலாம், இங்கேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைன்னா இந்த கரெக்டாக இந்த பாயிண்டில் இருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு பாயிண்ட் எங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நாம் அப்படி எடுக்கிறது. ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சுன்னா எவ்வளோ லைன்ஸ் வருங்கிறது எங்களுக்கு தெரிய வரும். அப்போது இந்த சைடில் வந்து கரெக்டாக இப்படி வரும். இன்னும் உள்ளே போட்டிருக்கலாம். லைன்ஸ் எடுத்தாச்சு, செக்ஸு க்ரியேட் பண்ணியாச்சு. செக்ஸுக்குள்ளே வந்து ஒரு டாட்ஸ், இந்த மாதிரி ஒரு டாட், இந்த சைடும் ஒரு டைல் வர மாதிரி போட்டிருக்கேன். இந்த மாதிரி ப்ரைடல் ஒர்க்கு பண்ணிகிட்ருக்க முடியாது. ஸோ நம்ம எப்படி பண்ணணும்னா, டாட் லைன் டாட் லைன் டாட் லைன் டாட் லைன் டாட், இப்படியே இந்த ஃப்ளோலையே போய்கிட்டு இருங்க. நான் இப்போ ஃபர்ஸ்ட்டு எப்படி போடணுங்கிறது நான் காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னாக்கா டைம் ஆகும், டைம் எடுக்கும். ஸோ ப்ரைட் வந்து ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம எப்படி பண்ணணும்னா, ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டே இருக்கணும். அப்போது தான் அந்த ஒர்க் முடியும். ஆக்சுவல் இப்படி தான் இந்த டிசைன் வந்து இப்படி தான் தெரியும். அது பார்க்கும்போது இப்படி தான் தெரியும். இது க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா அவ்வளோவா தெரியாது. ஸோ நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், இங்கே போட்டிருக்கேன், தெரியுதா ஏதாச்சும்? ஒரு ஃப்ளோவில் நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி டைமில் அதிகமாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது, நான் கிளாஸ் எடுக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நான் இந்த ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுக்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட கேளுங்க, நான் சொல்கிறேன். இல்லை அப்படி இல்லைன்னா பர்சனலாகவும் கைடு பண்ணுறேன். எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ நான் சொல்லித்தரேன்.
ஓகே. இப்போது இந்த ஸ்பேஸ், இந்த செக்ஸுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் வந்து நான் டாட் வைக்கிறேன். டாட் இல்லைன்னா கூட இந்த மாதிரி ஒரு கிறிஸ் லைனில் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைனு க்ரியேட் பண்ணலாம். ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா. அப்படி இல்லைன்னா நீங்கள் சிம்பிளாக டாட் வச்சு கூட முடிச்சிடலாம். அப்படி கூட இல்லைன்னா இந்த கிறிஸ் லைன் இருக்குது இல்லையா, அதுவும் போடலாம், டாட்ஸும் வைக்கலாம். ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது, ஃபுல்ஃபில்லாகவே இல்லை டிசைன் அப்படின்னா அந்த மாதிரி கூட நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த டிசைன்ஸ் வந்து தெரியுதா, ஃபுல்லாக ஃபில் பண்ண வச்சுருக்கிற மாதிரி தெரியுதா? ஓகே. ஸோ அடுத்தது நாங்கள் அதில் வந்து இன்னொரு லைன் கொடுத்து அது திக் லைன் கொடுத்துருக்கேன். இதுதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி கட் ஆகிடுச்சுன்னா, லைன் கொடுக்கும்போது கட் ஆகிடுச்சுன்னா ஃபில்லிங் டிசைன்ஸில் வந்து திக் லைன் கொடுக்கும்போது போயிடும், மறைஞ்சிரும். இன்னொரு லைன் எடுக்கலாம், ஏன்னா ஹம்ஸ் கொடுத்து ஃபினிஷிங் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக கொடுத்துட்டு இதுதான் ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். ஃபினிஷிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பார்டர், இது பெருசாக இருக்குது இல்லையா பார்டர், அதே வந்து ஸ்மாலாக கொடுத்து ஹாஃப் ஃப்ளவர் தெரிகிற மாதிரி போட்டிருக்கேன் நான். இது எப்படி நான் க்ரியேட் பண்ணுறது, ஹாஃப் சர்க்கிள், அதில் ஸ்மால் ஹம்ஸ், அப்புறம் அந்த ஃப்ளவருக்கு பாதி ஃப்ளவர் தெரிகிற மாதிரி போட்டிருக்கேன், ரெண்டே லேயர் வர மாதிரி. அதுக்கு மேலே ஒரு ஸ்மால் பேட்டர்ன், ஹாஃப் லீஃப், swirl, hums, அப்புறமா யூ பேட்டர்ன், யூ ஷேப் பேட்டர்ன். இது ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ளவர், பேசிக் ஃப்ளவர். அதுக்கு மேலே வந்து லீஃப் கொடுத்துருக்கேன், 3 லீஃப். அடுத்தது ஒரு பேட்டல் கொடுத்துருக்கேன், ஒரு ஸ்மால் சர்க்கிள், ஸோ இந்த சர்க்கிள் வந்து நான் இது கிட்ட போட்டிருக்கேன், கொஞ்சம் தள்ளி வச்சு போடுங்க, அப்போது உங்களுக்கு இந்த சைடில் இருந்து ஹாம்ஸ் போடுறதுக்கு. அப்போது இந்த சர்க்கிள்ஸ், இந்த ஸ்வர்லும் இந்த பேட்டலும் சேமாக தெரியாது, கொஞ்சம் தள்ளி போடுங்க. மறுபடியும் யூ பேட்டர்ன், மறுபடியும் ஒரு லீஃப்,
ஒன்று மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் திக்னஸ் கொடுக்கணும். ஸோ இது நம்ம க்ரியேட் பண்ணிட்டோமா ஒரு ஃப்ளவர், அதுக்கப்புறம் திக்னஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, இந்த டிசைன் வந்து இந்த அவுட்டர் லேயர், இந்த இன்னர் சைடு வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கிற இடத்துலலாம் ஃபில் பண்ணி விட்டுறணும். ஃபில் பண்ணிங்கன்னா இந்த டிசைன்ஸ் எல்லாம் என்ன நம்ம டிசைன் க்ரியேட் பண்ணியிருக்கோங்கிறது ஹைலைட்டாக எடுத்து காட்டும். இந்த மாதிரி யூ பேட்டர்ன்லலாம் நீங்கள் அந்த வயர் பகுதி இருக்குது இல்லையா, அதில் மட்டும் திக்னஸ் கொடுக்கணும். உள்ளே இருக்கிற லைன்ஸ்லாம் திக்னஸ் கொடுக்கக்கூடாது. ஒரே ஒரு லைன் கொடுக்குற மாதிரி, இங்கே திக்னஸ் கொடுக்குற மாதிரி உள்ளே வந்து லைன்ஸில் வந்து திக்னஸ் கொடுக்கக்கூடாது. அப்புறம் இந்த லீஃப் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா, ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ப்ராக்டிஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் பர்சனலாகவும் கைட் பண்ணுறேன். ஓகே, இதே தான் நான் இதில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரைடல் டிசைன் ஸ்டெப் பை ஸ்டெப் போய்கிட்டே இருக்குது. தெரியாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ கிளாஸஸ். உங்களுக்கு இந்த டிசைன் நான் எடுக்கிற கிளாஸஸ் என்னோடய யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா, நான் எடுக்கிற கிளாஸஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னாக்கா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள். இதோட கிளாஸ் நான் ஃபினிஷ் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், பாய்.